இன்றைக்கி ஃபுல் டே விலாக் பார்த்துடலாமா? காலையில் எழுந்ததும் காஃபி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதை ஒரு பக்கம் சூடு போட்டுட்டு அப்புறம் காஃபி. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான், அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஸ்நாக்ஸுமே ஒரு தேங்காய் பண்ணும் ஓலை பக்கோடா அதுவும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மேடம் யூனிஃபார்ம் அவங்க ஆயா வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களா, அதனால தான் இப்படி போகிறாங்க. இவங்களை அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஷட் டவுனுன்றதுனால கொஞ்சம் சைடில் இந்த கீழே க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழை மரத்துலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா பெருக்கி வாரி அது எல்லாத்தையுமே கூட்டி போட்டுட்டு இன்றைக்கி அவ்வளோ வீடியோவும் எடுக்கல. ஏன்னா சார்ஜ் வந்து கம்மியாயிடுமோன்ற பயந்துட்டு அது அப்படியே போயிட்டு இருந்தது. சடனாக வந்து தலைவர் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்னார். வீட்டில் கரண்ட் இல்லை, எதுவுமே அரைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி அதை வச்சு பிரியாணி செஞ்சிடலான்ட்டு வெளியில் க்ளீன் பண்ணும்போது இந்த அடுப்பு வேறு இருந்துச்சு. ஸோ இதிலே இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடலான்ட்டு அந்த அடுப்பு மேலே இருந்தெல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு வெறும் வந்து பட்டறையிலேருந்து எடுத்துன்னு வந்துருந்தார். அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு 2:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து லேட்டாக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்களும் லேட்டாக தான் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ருந்தாங்க. அதனால சரி கொஞ்சம் பொறுமையாகவே சாப்பிட்லான்னு நானுமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 2:30 மணிக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பு பிடிக்கிற வரைக்கும் முட்டை வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முட்டையை தான் வேக போட்டிருந்தேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, ஏன்னே தெரியல. நல்லா காற்று அடிச்சுட்டே இருந்தது, அதனால் தீ வந்து அவ்வளோவா உரைக்கல. இங்கே வந்து பச்சை மிளகா செடி ஒன்று இருந்தது, அதில் பச்சை மிளகா இருந்தது. இன்றைக்கி அதை வச்சு தான் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 4-5 மிளகா இருந்துச்சு முத்தி போயிட்டு, அதை அப்படியே பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி இது பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க, நான் காயறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இது நான் வந்து இன்றைக்கி செய்கிறது ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணிலாம் கிடையாது. நான் வந்து இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறேனோ அப்படியே, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது, நல்லா தான் வந்துச்சு. நீங்கள் மேபி நல்ல பிரியாணி செய்கிறவங்களா இருப்பீங்க, அதனால் நீங்கள் இதை பார்க்காதீங்க. யாராவது பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் பாருங்கள். வீட்டில் இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டேன். வதங்குறப்பவே எண்ணெயிலே கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூளும் போட்டுட்டேன். இன்றைக்கி பிரியாணி மசாலாலாம் நான் எதுவுமே போடலை, இதை மட்டும் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு போட்டால் நல்லா அடி பிடிக்கும், அதை மட்டும் பார்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டால் உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் உப்புமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது இந்த மாதிரி வதக்கி வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியுமே சேர்த்துட்டு இதையுமே எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டேன். இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்தாலே நம்ம பிரியாணி எவ்வளோ மொக்கையாக செஞ்சாலும் அது நல்ல பிரியாணியாக வந்துடும். ஸோ பயப்படாமல் நீங்கள் செய்யலாம். எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க, நானே செய்கிறேன்ல, நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு காரத்தூள் போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதனால் அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் வீட்டில் சாப்பாடு செய்கிறேன், நார்மல் அரிசி தான் ஊற வச்சுருந்தேன், அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி அரிசிலாம் நான் இன்றைக்கி போடலை, நார்மல் அரிசியில் தான் செய்கிறேன். அதை அப்படியே தண்ணி மூடி போட்டு வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை கழுவி அதை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம். 3/4 பதத்துக்கு வெந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் குண்டான இறக்கிட்டு தம் போடுறதுக்கு எது வெயிட்டாக இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த கங்கியும் எடுத்து போட்டுட்டேன். அப்புறம் அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா 65 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை பொரிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எப்போவா தானே செய்கிறோம், எப்பயுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சு அழகாக அதையுமே பொரிச்சு கொடுத்துட்டேன். தம் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வாழை இலை வச்சேன், அதை எடுக்க நான் மறந்துட்டேன். அப்புறம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிரியாணின்னு சொன்னது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் சரி தம் உடைக்கலான்னு சொல்லிட்டு வாழை இலை எடுத்துகிட்டு அதை உடைச்சா அந்த வாழை இலை எசன்ஸ்லாம் இறங்கி பிரியாணி ஸ்மெல்லிங்க நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் என் பசங்களுக்கு. இந்த பாஸ்மதி ரைஸில் நீட்டாக செஞ்சு தரதை விட இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். எனக்குமே இந்த மாதிரினா பிடிக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து நாளைக்கு
நாளைக்கு தலை வருஷம் நாளைக்கு படைக்கணும். சரி அம்மாவுக்கு ஒரு saree எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தான் போயிருந்தோம். லோக்கல் கடையிலே போயிட்டு ஒரு பியூர் காட்டனில் ஒரு saree எடுத்தோம். saree ப்ளவுஸ் பிட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். saree நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தலைவர் தான் செலக்ட் பண்ணார். அவங்க அத்தைக்கு க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே செலக்ட் பண்ணார். அப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வளையல், மஞ்சள், குங்குமம், சரடு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த நாள் இப்படி தான் போச்சு.